வணக்கம். இது குட் பேட் அக்லி அப்படிங்கிற திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. நம்மளுடைய அஜித் அவர்களுடைய படம், ஏகே அவர்களுடைய படம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் பயங்கரமான அஜித் சாரோட ஃபேன் அப்படிங்கிறது மார்க் ஆண்டனி படத்தில் ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாரு. ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீ மட்டும் சொல்லிட்டு இருக்க உலகமே வந்து பார்த்திங்கன்னா அஜித் அவர்களை பற்றி பேசும் அப்படிங்கிற மாதிரிலாம் டைலாக்லாம் வச்சு செம்மையாக வந்து பில்டப் பண்ண ஒரு இயக்குனர். சரி, தன்னுடைய தலைவர் அதாவது ஆதிக் ரவிச்சந்திரனுடைய தலைவருக்கு ஒரு படம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அவர் கிடைச்சிது. அந்த வாய்ப்பு அவர் சரியாக பயன்படுத்தியிருக்காரு. அஜித் அவர்கள் வந்து படம் முழுக்க பயங்கரமாக நடந்துகிட்டே இருக்காப்புல. அது ஒன்று தான் மிகப்பெரிய குறையாக இருக்குது. மொத்தத்தில் படம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான படமாக இருக்குது நியூட்ரல் ஆடியன்ஸுக்கு. ஆனால் அஜித் சாரோட ரசிகர்களுக்கு அந்த பழைய படங்கள் எல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து படத்துக்குள்ளே இருக்கிற அஜித் சாரோட படத்தில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைலாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. சரி, படத்துடைய கதைக்குள்ளே வருவோம். ஒரு காலத்தில் டானுக்கெல்லாம் டானாக இருக்கிற ஒருத்தன் அவன் வாழ்க்கையில் வந்து ஒரு சூழ்நிலை வருது. அந்த சூழ்நிலைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலுக்கு போய் வந்து லாக் ஆகிடுறான். 18 வருஷம் ஜெயிலுக்குள்ளே இருக்கான். அவனுடைய பையனை வந்து மீட் பண்ணாமல், தன்னுடைய ஒய்ஃபை மீட் பண்ணாமல் 18 வருஷமாக இருக்கான். ஏன் 18 வருஷமாக ஜெயிலுக்குள்ளே இருக்கான்னா அவ்வளோ பெரிய சம்பவங்கள் வெளியே பண்ணியிருக்கான். அவனுடைய பாவங்கள்னால அவனால் வந்து உள்ளே இருந்து வெளியே வர முடியாமல் இருக்குது. ஸோ தன்னுடைய பையனுடைய 18வது பர்த்டே அன்றைக்கி நான் வந்து மீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். அந்த ப்ராமிஸை காப்பாற்றுறதுக்காக ஜெயிலில் இருக்கிறார். அந்த பர்த்டே அன்றைக்கி வந்தாரா, பையனை வந்து மீட் பண்ணாரா, மீட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் என்ன நடந்துச்சு, அதாவது தான் செஞ்ச தப்புகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து தண்டனை அனுபவிச்சுட்டு ஜெயிலேருந்து ரிட்டர்ன் வந்த பிறகு அவருடைய குடும்பத்தில் என்ன மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, அதுலேருந்து அவர் எப்படி வந்து தன்னுடைய குடும்பத்தை மீட்டெடுக்கிறாரு, அதுக்கு வந்து அதாவது பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போகிறதுக்கு அந்த என்ன சொல்ற எதிரிகளாக இருப்பாங்களா அவங்களாம் விட்டாங்களா, அவங்க என்ன மாதிரியான சூழ்நிலையை உருவாக்குனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பழைய கதை தான், அந்த காலத்து கதை. 7 கடல் 7 மலை தாண்டி கடைசியில் ஒரு குருவியோட உடம்புல வந்து கொஞ்சம் உயிர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, குருவியோட உடம்புக்குள்ளே தான் வந்து ஒரு சாவி இருக்குது, அந்த சாவி எடுத்துகிட்டு போனால் ஒரு கதவு திறக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. நம்ம ஏற்கனவே கேட்ட கதை தான். ஆனால் அஜித் அவர்களை வந்து ரொம்ப லுக் வைஸ் வந்து ரொம்ப நல்லா காட்டின திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்குது. பயங்கர கலர்ஃபுல்லான பயங்கரமான ட்ரெஸ்ஸு அது இதுன்னு போட்டு மும்பையில் நடக்கிறாரு, ஃபாரினில் நடக்கிறாரு, எந்த ஊர் போனாலும் அஜித் அவர்கள் நடந்துக்கிட்டே இருக்காரு. எப்படி மார்க் ஆண்டனி படத்தில் வந்து அனகொண்டா கன்று வச்சுருக்காங்களா, அந்த மாதிரி இந்த கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அஜித் அவர்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான கன்று சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறாங்க. எப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் தெரியாதனமாக கைதி படத்தில் வந்து அந்த கன்னை எடுத்து சுடுற விஷயத்தை வச்சாரோ, அதுக்கப்புறமேட்டு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சினிமா வரலாற்றிலேயே கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-30 படங்களில் அந்த மாதிரி அந்த கண்ணை சுடுற மாதிரியான காட்சிகள் வந்து கிளைமேக்ஸ் கிட்ட வந்து வர வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து அது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஆகிப்போச்சு. இந்த பாஷா படம் வந்தப்போ பாஷா படம் மாதிரி எல்லா படங்களும் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு டெம்ப்ளேட் இருக்கிற மாதிரி இந்த கைதி திரைப்படத்துடைய கிளைமேக்ஸில் அந்த கன் சீக்வன்ஸ் வந்ததுனால அது அப்படியே நிறைய படங்களை வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துலையும் பண்ணியிருக்காங்க. அதனால் நல்லா தான் இருக்குது, அந்த சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. த்ரிஷா வந்து அவங்க கொடுத்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பிரசன்னா வந்து ரொம்ப கேரக்டர் அவர் கொடுத்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அஜித் அவர்கள் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் நடந்திருக்காரு, அதே மாதிரி நடிச்சிருக்காப்புல. ஆக்ஷன் சீக்வன்ஸு, அந்த பழைய ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, வாலி படத்து ரெஃபரன்ஸு, ரெட்டு படத்து ரெஃபரன்ஸு, அப்புறம் பில்லா படத்து ரெஃபரன்ஸ், இதெல்லாம் மங்காத்தா படத்து ரெஃபரன்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ரசிகர்களாக சினிமா ரசிகனாக பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. தேட்டரில் வந்து பார்க்கும்போது ரசிகர்கள் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. டைட்டில் கார்டு வரதே செம லுக்காக இருக்குது. இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு 5 சீக்வன்ஸ் ரொம்ப 5 நிமிஷத்துக்கு சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த பிரியா வாரியர் இருக்காங்க, அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய விண்டேஜ் சாங் வந்து சிம்ரன் சாங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடப்பட்டிருக்காங்க. அந்த பொண்ணு சூப்பராக ஆடி இருக்குது. அந்த சீக்வன்ஸ் வச்சு தான் வந்து படத்தை பில்டப் பண்ணலாம். எவனுமே அதை பற்றி போகாமல் இருக்கான். ரீல்ஸ்லாம் போட்டாங்கன்னா படத்துக்கு அந்த ஒரு சீக்வன்ஸ் வச்சு பயங்கரமாக பில்டப் பண்ணலாம். எப்படி வந்து மார்க் ஆண்டனி படத்துக்கு வந்து சில்கை வச்சு ப்ரொமோட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த படத்தில் வந்து சிம்ரன் அவர்களை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் இருக்கிற மிகப்பெரிய குறையாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு படத்தில் வந்து ரெஃபரன்ஸ் வைக்கலாம், ரெஃபரன்ஸ்குள்ளே வந்து படத்தை வைக்கக்கூடாது. ஏகப்பட்ட படத்துடைய இந்த பழைய சாங்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு பண்ண உடனே ஏதோ வந்து எப்படி ஆகி போச்சுன்னா, அந்த தேட்டரில் போய் நீங்கள் படம் பார்க்கும்போது ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஆக்டரோடைய மாஷப் ஒன்று பண்ணுவாங்க. எல்லா படத்துடைய சீக்வன்ஸில் எடுத்து போய் கட் பண்ணி பண்ணுவாங்களா, அந்த மாதிரி வந்து படம் வந்து தோண ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு வந்து நம்ம ஓகே ரைட்டுன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருந்தோம்னா, செகண்ட் ஹாஃப்லேயும் அதே மாதிரி வர நமக்கு என்ன ஆச்சுன்னா கிளைமேக்ஸ் வரைக்குமே அந்த பழைய சாங்கை தூக்கிட்டு வந்து போட்டு அந்த ஒத்த ரூபா தரேன் உழப்பு தட்டு தரேன்னு ஒரு பாட்டு ஒன்று வரலாம், அந்த பாட்டை வந்து மறுபடியும் வந்து கிளைமேக்ஸில் பயன்படுத்தும் போது ரொம்ப சலிச்சு போச்சு. நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்கள் வந்து வில்லனாக காட்டினதே பயங்கரம், அவர் வந்து பயங்கர வில்லனாக காட்டியிருக்காங்க. அது வந்து சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகுது, சில இடங்களில் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. பவர்ஃபுல் வில்லனாக தெரியல. எமோஷன் வந்து பயங்கரமாக படத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. பையனுக்கும் அப்பா கிடைப்பட்ட அந்த என்ன சொல்கிறதுன்னா இந்த பாச போராட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ விஸ்வாசம் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய சீக்வன்ஸ் சரியாக இல்லைனாலும் ஆனால் வந்து அந்த எமோஷன் இருக்குல்ல, அப்பாவுக்கும் பொண்ணு கிடைப்பட்ட அந்த பாசமாக இருக்கட்டும், இல்லை ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்ட் கிடைப்பட்ட சண்டை, இதெல்லாம் வந்து விஸ்வாசம் படத்தில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால அந்த படம் வந்து எல்லா சென்டர்லேயும் பயங்கரமாக ஓடிச்சு. பட் ஆனால் குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து இந்த ரெஃபரன்ஸ் வச்சு படம் எடுத்தால் தெலுங்கு ஆடியன்ஸுக்கே வந்து பல ரெஃபரன்ஸ் புரியாமல் போயிடும். ஸோ அதை தாண்டி எப்படி இந்த படத்தை பார்ப்பாங்க அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு தெரியல. இன்னொரு பக்கத்து வந்து பார்த்திங்கன்னா
இதை வந்து அஜித் அவருடைய ரசிகர்கள் தவிர மற்ற ரசிகர்கள் வந்து எந்த அளவுக்கு ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு முழுமையாக தெரியல. ஸோ கதையிலையும் இன்னும் திரைக்கதையும் ரொம்ப அழுத்தமாக செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் வந்து நான் இந்த படத்தை வந்து பார்த்தேன். ஒன் டைம் வந்து பார்க்கலாம், நியூட்ரல் ஆடியன்ஸாக இருக்கீங்கன்னா ஒன் டைம் பார்க்கலாம். ரசிகர்கள் அஜித் அவர்களுடைய ரசிகர்கள் சூழல் நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா அந்த படத்தை கண்டிப்பாக உங்களால் ரசிக்க முடியும். அதில் எந்த வித மாற்றுக்கிறதும் கிடையாது. மற்றபடி ஒரு சாதாரண ரசிகனாக போய் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக சத்தமாக தான் இருக்கே தவிர ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ரசிக்கிற இடத்துக்குள்ளே வந்து படம் உள்ளுக்குள்ளே வர விடாமல் நம்மளுக்கு தடுக்குது. பட் ஆனால் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல, சினிமோட்டோகிராஃபி ஓரளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து இன்னும் ஸ்க்ரீன் பிளேயில் நல்லா ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு பெரிய ஸ்டார் வந்து நம்மகிட்ட கால்ஷீட் கொடுக்குறாங்க, நீங்கள் அவங்களோட ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து வெறும் மாசப் வீடியோ பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் படம் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற எனக்கு தாட் தான் வருதே தவிர அதை தாண்டி படத்தில் எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை தான் செஞ்சுருக்காரு. அவர் இன்னும் நிறைய ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். மார்க் ஆண்டனி படத்தில் அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு மார்க் ஆண்டனியில். செகண்ட் ஹாஃப் சரியா அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலினா கூட எஜே சூர்யாவோட ஆக்டிங் மூலமாக செகண்ட் ஹாஃப் வந்து காப்பாற்றப்பட்டுச்சு. ஆனால் அதே டெம்ப்ளேட் எடுத்துக்கிட்டு வந்து அஜித் சாருக்கு வந்து பயன்படுத்தும் போது அஜித் சார் வந்து இன்னும் மெனக்கடை வச்சுருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. உடம்பு குறைக்கிறது ஏற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெனக்கிட்டுருக்காங்க. அதே மாதிரி அஜித் சாருக்கு வந்து காஸ்டியூம்லாம் எடுத்து இது பண்ணுறதுக்கு வந்து நிறைய வந்து உழைப்பை போட்டிருக்காங்க. எல்லாம் அவர் ஃப்ளைட்லேருந்து நடக்கிறாரு, ரோட்டில் நடக்கிறாரு, மும்பையில் வந்து டான்ஸ் கூட நடக்கிறாரு, இப்படின்னு எல்லா இடத்துலையும் நடக்க விட்றது மட்டுமே இல்லாமல் ஃபைட் சீக்வன்ஸும் பண்ணுறாரு. பட் ஆனால் ஃபைட்டை விட நடக்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி வந்து ரெஃபரன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்படிங்கிறனால வந்து நம்ம எதிர்பார்த்த அந்த ஃபீலிங் வரல. எனக்கு தெரிஞ்ச அஜித் அவருடைய ரசிகர்களில் பயங்கரமாக திருப்திப்படுத்த படம் மட்டும் இல்லாமல் எல்லா ரசிகர்களுமே பயங்கரமாக ரசிக்க வச்ச படம் வந்து மங்காத்தா படம். அதில் அஜித் அவர்கள் வந்து நிறையெல்லாம் பேச மாட்டார், பேச வேண்டிய இடத்துல வந்து பேசுவார். அவருடைய அந்த ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ரொம்ப பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸில் அவரால் பண்ண முடியும். பட் ஆனால் அதை சரியாக பயன்படுத்துறதில்லை. இந்த ஃபேன்ஸ் டேரக்டர்னு வரும்போது ரெஃபரன்ஸ் வைக்கலாம், ஆனால் ரெஃபரன்ஸ்லேயே மொத்தமாகவே படத்தை வந்து நகர்த்திட முடியும் அப்படின்னு நினைக்கிறதே தப்பு. இதை அவர் அடுத்த படத்தில் ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னு மட்டும் நான் நினைக்கிறேன். மற்றபடி படம் வந்து ஒன் டைம் வாட்சபிளாக இருக்குது. ரசிகர்களோட பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிட்டேன். மற்றபடி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். குட் பை டாக்லி ஒரு முறை.